தேவனுடைய ஜனமே, உனக்கு விடுதலை நிச்சயம். ஏனென்றால் எல்லாரும் யோசிக்கிறதை போல யோசிக்காம இந்த பெண்மணி எப்படி அந்த விடுதலையுடைய ரகசியத்தை சொல்லுகிறேன். இயேசு தொட்டா போதும்னா எந்த காலத்தில் ஒரு தொடர்றது, எந்த காலத்தில் நான் சுகமடைகிறது. ஆனால் ஒன்று, நான் எப்படியாயிலும் போய் அவரை தொடுகிறேன். உன் வாழ்க்கை இயேசுவை தொடுகிறதா இருக்க வேண்டும். அப்படி இயேசுனுடைய கவனம் உன் முழுவதுமாக என் பக்கம் திரும்புகிறது. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி பார்த்து என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறார். மத்தேயிலே 3 முடிச்சிட்டார். மார்க்கில் தான் கொஞ்சம் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் லூக்காவில் போனீங்களா இன்னும் உண்மையான சம்பவங்கள் எல்லாம் வருகிறது. இந்த பெண்மணி பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஒரே பெண்மணி, திரளான ஜனங்க இருக்கிறாங்க. எவனுக்கும் தொட்டானோ தொழிலையோ எவ்வளோ உரசல்கள் சரத்தோடு சிறந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, என்னை எண்ணத்தில் தொடுகிறீர்கள் என்பது தான் உங்களுக்கு அந்த இடத்துல அற்புதம் நடைபெறுகிறது.